ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. அது என்ன நான் சொல்லிடுறேன். நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் 3 எண்ணெயுமே நான் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்குற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய்னு சொல்லி கொடுக்குறதும் கரெக்டாக ஒரிஜினலாக இருக்குமான்னு தெரியாது. பட் நான் ஒரிஜினலாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கி வச்சுருக்கேன். ஏன் லேட் ஆச்சுன்னா இந்த வடைனால தாங்க. இந்த வடை ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம ஆயில் ரெடி பண்ண போகிறோம். பட் இந்த வடை ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் கோயம்புத்தூர்காரங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் போட்ட வீடியோ வந்த டைமில் ஃபுல்லாக மழைங்க. ஒரு நாள் 2 நாள் மழையில் தொடர்ந்து 10-15 நாள் லேசான தூறல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த வடையை வந்து நான் ரெடி பண்ணி வெயிலில் வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் காய வைக்கணும். முதல் 2 நாள் வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்குற எல்லாம் பூஜனம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், பிளாக் ஃபங்கஸ் ரெண்டுமே வந்துருச்சுங்க. அதனால் எடுத்து வெளியில் வச்சா வெளியிலையும் காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுனால 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு இந்த பக்குவத்தில் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆயில் வாங்கிட்டு வந்துட்டு சரி மெதுவாகவே வீடியோ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இப்போ தான் வீடியோ போட முடிஞ்சிச்சு எங்களால். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நான் இதுக்கு வந்து அடி கனமான சில்வர் கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் இரும்பு கடாயிலையும் செய்யலாம். பட் இரும்பு கடாயில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் கடாயை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஏன் ப்ரீஹீட் பண்ணோம்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. சமைக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி காய்ச்சும் போது தண்ணி இருந்ததுன்னா எப்படி வெடிக்கும்னு சொல்லிட்டு. நான் வந்து இதுக்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/4 லிட்டர் நல்லெண்ணெய், 100 ml விளக்கெண்ணெய் தான் சேர்த்த போகிறேன். பட் இது 1/4 லிட்டர் பாட்டில் தான் எனக்கு கிடச்சிச்சு விளக்கெண்ணெய். அதனால் இதில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கும், குளிர்ச்சி அதிகமான எண்ணெய். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணோம்னா தான் கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நான் மற்ற எண்ணெயெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றி காய்ச்சும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா குளிர்ச்சி சேராதவங்களுக்கும் இது வந்து சளி பிடிக்கும், மண்டை கொஞ்சம் கனகனன்னு இருக்கும். அதனால் குருமிளகு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. நான் வந்து இதில் குருமிளகு ஆட் பண்ணலை. எங்களுக்கு இது யூஸ் பண்ணி பழக்கம் இருக்குங்கிறனால நான் அப்படியே ஹீட் பண்ணிக்கிறேன். விளக்கெண்ணெய் முதல்ல ப்ரீ ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். கை வச்சு சூடு வந்துருச்சான்னு பார்த்துட்டு ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய், இது 1/4 லிட்டர் பாட்டில் தான், இதை நம்ம அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். 2 ஆயிலுமே நல்லா காஞ்சி சிம்லேயே வச்சு காய்ச்சணுங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சிடாதீங்க. மடமடான்னு சூடாச்சுன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த இதெல்லாம் போயிடும், சத்துக்கள் எல்லாம் போயிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே சிம்லேயே வச்சுட்டு ஹீட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனாலும் பரவாயில்லை. நல்லெண்ணெய் 1/4 லிட்டர் ஆட் பண்ணி அதுவும் நல்லா சூடாகி வரணும். நீங்கள் மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து உணர முடியும். அந்த ஹீட் உணரணும். அந்த உணரும் போது தான் வந்து நீங்கள் அதை கொதிச்சிடக்கூடாது. எண்ணெய் முக்கியமான விஷயம், எண்ணெய் கொதிச்சிடக்கூடாது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறது. நல்லா லேசாக ஹீட் ஆகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலை நீங்கள் யாருமே ரெடி பண்ண வேண்டாங்க. ஏன்னா இது எங்கள் ஹேருக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி தான் நான் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கடையிலெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இதுலேயும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் இந்த ஒரு ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுங்கிறனால நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு முக்கியமாக விஷயம், வெளியில் வாங்குறீங்க இல்லையா ஹேர் ஆயில், அந்த ஹேர் ஆயில் எல்லாமே அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் படி தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு கேரண்டியே கிடையாது. இதே பொருள்களை வச்சு நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆயிலெல்லாம் சேர்ந்து ஒரு 350 ரூபா வந்துச்சு. எல்லா இலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சா போதும். ஒரு கைப்பிடி கிடச்சிதுன்னா போட்டு அரைச்சி நீங்கள் பச்சையாக கூட வடையாக தட்டி உள்ளே போட்டு எடுத்துடலாம். அதுவும் நான் ஒரு வகையில் நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து இதை வந்து மிச்ச வடையெல்லாம் எடுத்து வச்சு அடுத்த பேட்ச்க்கு கூட யூஸ் பண்ணிக்குவேன். அதனால் ஒரு வருஷத்துக்கு தேவையானது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதனால தான் நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் 2 சூடாயிருச்சு. நம்ம இப்போ வந்து இது கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிடலாங்க. 1 லிட்டரையும் தேங்காய் எண்ணெய் 1 லிட்டரும் ஊற்றி நல்லா சூடாகட்டும். மெதுவாக ஊற்றணும், இல்லைன்னா மேலே அதிகமான எண்ணெய் ஊற்றுறதுனால மேலே கொப்பளிச்சு வர மாதிரி நமக்கு கையில் தெரிச்சிரும். ஏன்னா அந்த 2 எண்ணெயும் ஆல்ரெடி ஹீட்டில் இருக்குது. அதனால் கொஞ்சம் மெதுவாகவே ஸ்லோவாகவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற்றி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் இருந்துச்சுன்னா தான் அது ஹீட் ஆகும். ஆனால் 3 எண்ணெய் மிக்ஸ் ஆகும்போது இதில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் இந்த வடையை போட்ட உடனே நுரைச்சி வரும். அதுக்கு ஜாக்கிரதையாக முதல்ல ஒரு கரண்டி எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னடா இது ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இதை நீங்கள் யாரும் செய்ய வேண்டாம்னு சொல்கிறேன்னு யோசிப்பீங்க. நாங்கள் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற வீடியோ, அதை ரெடி பண்ணுற வீடியோ போட்டப்போ ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையார். நிச்சயமாக இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சது எனக்கு யூஸ் ஆகிறது உங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். இதை நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக 1% பேர் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற 99% பேர் வெளியில் இந்த ஹேர் ஆயில் பெஸ்ட்டு, அந்த ஹேர் மாற்றி முதல் யூஸ் பண்ணாதீங்க.
காமனாக எம்டியாக வெறும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அது உங்கள் ஸ்கல்ப்புக்கு நல்லது தான். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நான் இந்த வடையெல்லாம் எடுத்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 25லேருந்து 30 வடை வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த 1.25 லிட்டர் எண்ணெய்க்கு. இந்த வடையை போட்ட உடனே சிம்லியே இருக்கட்டுங்க, ரொம்ப ஸ்பீட் பண்ணிடாதீங்க. முக்கியமான விஷயம், ரொம்ப பொங்கி வரும். பொங்கி வந்துச்சுன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஆயில் ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சா அந்த ஹீட் குறையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் பாருங்கள், இப்போ போட்ட உடனே நுரைச்சி வர ஆரம்பிக்குது பாருங்கள். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருங்க, சிம்லியே இருக்கட்டும். நல்லா கிண்டி 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 அந்த வடை வந்து அந்த வடையில் இருக்க ஜூஸ் எல்லாம் வந்து ஆயிலில் இறங்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் தெளிவாக தான் இருக்குது. இன்னொரு 1 நிமிஷத்தில் பாருங்கள் சீக்கிரமாக எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கேன். இப்போ இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டவுடனே அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சிஸ்டருக்காக தான் நான் இந்த முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த ஹேர் ஆயில் நான் எனக்கு என் குழந்தைங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயில். இதை ஏன் வீடியோவை எடுத்து போடுறீங்கன்னா, நாங்கள் சேனல் ரன் பண்ணும்போது நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டே ஆகணும். ஸோ நாங்கள் எங்கள் லைஃப் ஸ்டைலில் நடக்கிற வீடியோஸை உங்களுக்கு காட்டுறோம். இது மூலமாக என் பொண்ணுக்கு முடி வளர்ந்துட்டு தான் இருக்குது. நான் அதான் சேலஞ்சாக தான் பண்ணியிருக்கேன், 1 இயர்க்குள்ளே முடி வளர்த்தி காட்டுறேன்னு. இந்த ஹேர் ஆயில் நான் இப்போ ரெடி பண்ணி இதை எடுத்து வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த ஹேர் ஆயிலை நல்லா தலையோட வேரில் மட்டும் படுற மாதிரி அழுத்தி தேய்ச்சி விட்டு 1 டே மட்டும்தான் ஹேர் ஆயில் தலையில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃபே பண்ணிட்டேன். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போதே பொங்குது பாருங்கள். இது வெளியில் வடிஞ்சு வந்துடும். ஏன்னா ஹீட் வந்து குறையாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஆயிலுக்கு, அதனால தான். இப்போ நல்லா எடுத்து ஆற்றி நீங்கள் பெரிய கடாயை வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. நான் தெரியாமல் சின்ன கடாய் வச்சுட்டேன், அதனால் இப்போ பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கீழே சிந்தாமல் எப்படியோ ஒரு வழியாக அதை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்து நுரை குறையிற வரைக்கும் நான் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். சரிங்களா, நான் 1 இயர் சேலஞ்சாக எங்கள் பாப்பாவுக்கு முடி வளர்த்தி காட்டியே தீருவேன். இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். 1 டே மட்டும்தான் வீக்லி தலையில் அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே தலை வாஷ் பண்ணிடுவோம். இதுதான் எங்கள் ஆயில் ப்ரொசீஜரே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பண்ண போகிறோம். இந்த 1 இயர் கழிச்சு நெக்ஸ்ட் ஜூலையில் பாப்பாவோட முடி உங்களுக்கு நான் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெயிட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்லேயே சொன்னேன் இல்லையா, ஏன் இரும்பு கடாயில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு. ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. நான் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த கடாயிலேயே வந்து ஒரு 2 டேஸ் வரைக்கும் அப்படியே வச்சுடுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம பாட்டில் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். இரும்பு கடாயாக இருந்தால் அந்த இரும்பு களிம்பு வாசம் வந்துடும். நீங்கள் காய்ச்சின உடனே அந்த ஹீட்லேயே உடனே மாற்றி ஆகணும். அதுக்கு தான் சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.